ஏம்மா பத்து எத்தனை உண்டு நட்டுருக்கீங்கம்மா? ரெண்டு, ஒரு உண்டு நட்டுருக்கீங்க பெரிய உண்டு. 3 நட்டீங்களா? ஆ ஆ சரி சரி. மொத்தம் 9 வரையாம்மா? ஆ ஆ இல்லை இல்லை இல்லை, நமக்கு என்ன இப்போ எத்தனை வந்தாலும் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தள்ளி நடப்புறீங்க அவ்வளோதான். இப்போ என்ன பேசியாச்சுன்னு நடாமல் போகிறீங்களா? பேசியாச்சுன்னா ஒன்றா முன்னே நடத்தானே பார்ப்பீங்க. தெரியும் எனக்கு, நான் பார்த்தான் இருப்பேன். 4 நாளைக்கு கூட வந்து நடுக்கே இருப்பீங்க. அந்த நம்பிக்கை சொல்கிறவன்ட்ட சும்மா சொல்கிறேன். நம்பிக்கை மட்டும், இந்த நம்பிக்கை செடி மட்டும் யாரும் வளர்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஏம்மா இன்னைக்கு எத்தனையோ சமையல்காரங்க, எத்தனையோ படத்துக்காரங்க, இந்த கடைக்காரங்க இந்த கடையில் போனால் நல்லாயிருக்கும், எப்போ இப்போ வாங்கின கைராசி ஆனாலும் இந்த நம்பிக்கை போய் சொல்ல மாட்டாங்க, 10 ரூபா சேர்த்து வாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற காரணம் என்ன? அது நம்பிக்கை தான். சொல்கிறாருல, ஏன் அவங்ககிட்ட கிட்ட போக வேண்டியது இல்லையா? இல்லாட்டி அவங்க நிற்கணுமியா? நடவு நல்லா இருக்குமியா? நல்லா இருக்குமா? எதை நட்டு அது வந்து பொண்ணாகணும். ஏம்மா அந்த காலத்தில் வந்து இன்றைக்கி எல்லா சமையலுக்கு எல்லா குறிப்பு இருந்து செய்கிறாங்க, டேஸ்ட் வர மாட்டேங்குது. அந்த காலத்தில் எங்கள் அப்பாவெலாம் என்ன செய்யும், சட்டியை கழுவி கழுவி ஊற்றும், வேறு ஒன்றும் செய்யாது. உண்மையை சொல்லிருக்குன்னு அதான் செய்யும். ஆனால் அந்த குழம்பு நல்லா இருக்கும். என்ன கைப்பக்குவம், கைப்பக்குவம். இன்றைக்கி 16 வகையை போடுறீங்க செய்கிறீங்க, ஏதாச்சும் குழம்பு ருசியாக இருக்கா? அந்த காலத்தில் வந்து சும்மா சட்டியை கழுவி போட தோசையை சுட்டாங்கன்னா சைங்கின்னு சவுண்டு இருக்கும், அந்த தோசை மனமாக இருக்கும். உண்மை தானே? அந்த மாவாட்டுறது செய்கிறது அவங்க சந்தோஷமாக அந்த காலத்தில் ஆட்டுவாங்க. இன்றைக்கா இந்த மாவு வேறு போட்டு ஆட்ட சொல்கிறாங்க, தோசை சொல்கிறாங்க, டிவி பார்க்க சொல்ல, செல்லை பார்க்க முடியல. என்னம்மா? ஏம்மா எனக்கு தெரியாதா எப்படின்டா? நாங்கள் அப்போலாம் வந்து நல்லா திங்க தானே தோசை விடுவாங்க, இப்படிலாம் டெய்லியும் கிடைக்காது. அப்போ எங்கள் அப்பத்தா வந்து என்ன செய்யும், இந்த எங்கள் அப்ச்சி விரதம் தானே சோள தோசை விடுவாங்க. அப்போ நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். அப்போ எங்கள் வீட்டில் வந்து தோசை கஞ்சி கூட ரொம்ப கஷ்டம்தான். அப்படி இருக்க சூழ்நிலை என்ன செய்யும், அது 11 மணி காலைல 3 மணிக்கு எழுந்து சுடு, 4 மணிக்கெலாம் விடிஞ்சு சுட்டோம்னா அவங்க ஓடி வந்துடுவாங்க, திண்டுடுவாங்கன்ட்டு சொல்லி அந்த 3 மணிக்கு சுடும். சொயிங்கன்னு சவுண்டு வைக்க தூக்கத்தில் இருந்து ஓடிடுவான். போனால் என்ன செய்யாது, வஞ்சிக்கிட்டே வந்துட்டாங்க. ஆ ஆ என்னம்மா? இப்போ சொயிங்கன்னு கேட்கவும் மாட்டுக்கு. அந்த தோசையை திங்கிறதுக்கு ஆசையாவா இருக்கு? சும்மா ஏதோ பேருக்கு கடனுக்கு செய்கிறான். ஆமாம். ஏம்மா அப்போ வந்து அரைச்சி ஒரு தீயில எரித்து சுடுற மோசை, அந்த தோசை உடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெண்டாவது அன்றைக்கி வந்து வேர்க்க உழைக்க கஞ்சி குடிச்சு உழைச்சிட்டு போய் சாப்பிட்டா அது சாப்பாடு மனமாக தெரியும். அன்றைக்கி எதுவும் குறை சொல்ல மாட்டான். இன்றைக்கி அப்படி கிடையாது. என்ன 16 ரூபா விட என்ன குழம்பு ருசி இருக்காது, ஒரு வாயில் ருசி இருக்காது. இன்றைக்கி வந்து எப்படி என்ன சொல்கிறது, பத்திலா வாடை மாரி. ஆமாம். அப்போ எங்கள் அப்பா என்ன செய்யும், அந்த ஒரு தோசையை பிச்சு 4ஆக கொடுக்கும் எங்களுக்கு. ஆனால் இப்போ தோசையை கண்டா பெரிய ஒரு என்னமோ தங்கத்தை கண்ட மாரி இருப்போம். ஏம்மா பணியாரம்லாம் சுட்டா எங்கே வரைக்கும் மணக்கும். இப்போ ஒரு தோட்டத்தை கொண்டு போனால் கள்ளிக்கட்டையும் இந்த கொல்லிக்கட்டைன்னு போடு, இந்த வேப்பங்களையும் வச்சு விடுவாங்க. இன்றைக்கெல்லாம் நீ நம்ம என்ன வரைக்கும் சும்மா கொடுக்கறதா கூட போய் கிட்ட கூட வர மாட்டேங்குது. அப்போ வந்து பேய் பிடிச்சி போடுவேன் செஞ்சு விடுன்னு சொல்லி தானே நமக்கு அத்தனை போட்டாங்க. இன்றைக்கி நம்ம வந்து சும்மா கூட கொண்டுக்கா, பேயோட சீட்டு நோ கொண்டு போ, நீ கொண்டுக்கார பணியாரம் மணக்க மாட்டேங்கிற ஓடுறான்ற. அந்த காலத்தில் வந்து நெய் உருக்கி கொழுப்பு போட்டு சுடுவாங்க, அவ்வளோ மனமாக இருக்கும். ஒரு வீட்டில் சுட்டால் 4 வீட்டுக்கு மணக்கம். அந்த வீட்டில் எங்கள் பணியாக சொல்கிறாங்கடா இந்த கறிக்குழம்பு வைக்கிறான்டான்வான். இன்றைக்கி எதுக்கும் வேலை இல்லை. அதுமாரி முட்டை ஒரு நேரம் பொரிச்சு எப்படி வாட வரும், முட்டையெல்லாம் பொரிச்சு அது மாதிரி சப்புன்ற பிளாஸ்டிக் பிடிச்ச மாரி இருக்குது. ஏம்மா அந்த காலம் வந்து ஒரு கோயில் வளர்த்து போயிட்டு வந்தால் பஞ்சாமிரதம் ஒரு கிளாஸில் ஊற்றி எத்தனை வீடு கொடுப்பாங்க, ஒரு வீதி கொடுப்பாங்க, அப்படி பேசுவாங்க கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து அதுமாரி அந்த காலத்தில் சோறு போட்டு போய்